இந்த உலகம் முழுக்க இருக்கிற அருங்காட்சியகங்கள்ல குவிஞ்சு கிடக்கிற பழமையான வரலாற்று பின்னணி கொண்ட பொருட்களை விலை மதிப்பில்லாத பொக்கிஷம்னு கண்டிப்பா குறிப்பிட்டு சொல்லலாம். ஆனா இந்த மாதிரி மியூசியம்ல தொல்லியல் பொருட்கள், பழங்கால கலை பொருட்கள், போர்கள் பயன்படுத்தப்பட்ட பழமையான ஆயுதங்கள், விலை மதிப்பில்லாத ஓவியங்கள் மாதிரியான விஷயங்கள் மட்டும்தான் அங்க இருக்குமான்னு கேட்டா அதுதான் இல்ல. உங்களை பிரமிக்க வைக்கிற மிரட்டலான சில சபிக்கப்பட்ட பொருட்களையுமே கூட அங்க பார்க்க முடியும். அப்படியான சில கர்ஸ்ட் ஐட்டம்ஸ் பத்தி தான் இன்னைக்கு நம்ம தமிழ் அல்டிமேட் சேனல்ல பார்க்க போறோம். வழக்கம் போல இன்னைக்கான வீடியோவும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்னாவே தான் இருக்கும். சோ வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து முடிச்சதும் கண்டிப்பா ஒரு லைக் கொடுங்க. அதோட இந்த சேனலை இப்பதான் நீங்க முதல் தடவை பார்க்கறதா இருந்தா கீழே இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் நோட்டிபிகேஷனையும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல் அப்டேட் ஆகிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு உடனடியா தெரிய வரும். வாங்க இப்ப டாபிக் உள்ள போகலாம். ஆனபெல் டால். ஆனபெல்ங்கிற இந்த பேய் பொம்மையை பத்தி கேள்விப்படாதவங்க யாருமே இருக்க முடியாது. ஜேம்ஸ் வானோட ஹாரர் பேய் படங்களான தி காஞ்சூரிங், ஆனபெல் மாதிரியான படங்கள்ல இந்த சபிக்கப்பட்ட பொம்மையை நீங்க பார்த்திருக்கலாம். ஆனா உண்மையில நிஜத்துல நடந்த சம்பவங்களை அடிப்படையா வச்சுதான் இந்த திரைப்படங்களும் அதுல வரக்கூடிய கேரக்டர்ஸுமே உருவாக்கப்பட்டிருந்தது. இந்த படங்கள் உருவாக காரணமான ஆனபெல்ங்கிற நிஜ பொம்மையை எட் அண்ட் லொரைன் வாரன்கிற பேரானார்மல் இன்வெஸ்டிகேட்டர்ஸோட மியூசியம்ல கண்ணாடி பெட்டியில வச்சிருக்காங்க. இந்த எட் அண்ட் லொரைன் ஃபேமிலியை தான் நீங்களும் கேரக்டர்ஸா காஞ்சூரிங் படங்கள்ல பார்த்திருப்பீங்க. 1970 வருஷத்துல சிலருக்கு இந்த பொம்மையால ஏற்பட்ட அமானுஷ்யமான சம்பவங்களுக்கு அப்புறமா தான் எட் அண்ட் லொரைன்கிற இந்த ஆவிகள் ஆராய்ச்சி பண்ற ஃபேமிலி கிட்ட இந்த ஆனபெல் பொம்மை வந்து சேர்ந்திருக்கு. இந்த பொம்மையை பத்தி அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, முதல்ல இந்த பொம்மை 1971 வருஷம் டோனாங்கிற ஒரு நர்சிங் படிக்கிற பொண்ணுக்கு அவரோட அம்மாவால பிறந்த நாள் பரிசா கொடுக்கப்பட்டிருக்கு. டோனா அந்த பொம்மையோட ஹாஸ்டல் ரூம்ல தங்கி இருந்தப்போ ரூம்மேட்டான இன்னொரு பெண் மூலமா தன்னோட பேர் ஆனபெல் அப்படின்னு தான் மர்மமான முறையில இறந்து போனதாவும், இப்போ நீங்க இருக்கிற இந்த ஹாஸ்டல் இருந்த இடத்துல தான் பல வருஷங்களுக்கு முன்னாடி தான் வாழ்ந்ததாவும் ஒரு மீடியமா வந்து பேசவும் செஞ்சிருக்கு. இது மட்டும் இல்ல, தொடர்ந்து அந்த பொம்மை ஹெல்ப் மீ எழுதப்பட்ட காகிதங்களை ரூம் முழுக்க பரவ விடுறது, கையில ரத்த கரையோட கண்டெடுக்கப்படுறதுன்னு பல அமானுஷ்யமான பயமுறுத்துற சம்பவங்களை நடத்தி காட்டவே பயந்து போன டோனாங்கிற அந்த பொண்ணு லொரைன் ஃபேமிலியை சந்திச்சு அந்த பொம்மையை ஒப்படைக்கவும் செஞ்சிருக்காங்க. 1970 ஆரம்பிச்சு அமெரிக்காவோட கனெக்டிகட் பகுதியில அந்த பொம்மையை கண்ணாடி பாக்ஸ்ல அடைச்சு பல வருஷம் பாதுகாத்துட்டு வந்திருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த பொம்மையை பேஸ் பண்ணி வந்த ஆனபெல் ஹாரர் படங்கள் ஹாலிவுட்ல ரிலீஸ் ஆகி நிஜத்துல மட்டுமில்லாம சினிமாவிலையும் நம்மள நல்லாவே பயமுறுத்தி இருந்தது. டிபக் பாக்ஸ். நாம அடுத்ததா பார்க்க போற ஒரு சபிக்கப்பட்ட பொருள் தான் இந்த டிபக் பாக்ஸ். 16ஆம் நூற்றாண்டுகள்ல இருந்து ஐரோப்பிய பகுதிகளில் பல காலமா பயன்பாட்டில் இருந்துட்டு வந்த இதை வைன் பாட்டில்ஸ் வைக்கிறதுக்கான கேபினெட் மாதிரி தான் இதை பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க. ஆனா கெவின் மேனிஸ்ங்கிறவரால் ஈபேல விற்பனைக்கு கொண்டு வரப்பட்டு சபிக்கப்பட்ட டிபக் பாக்ஸ்ங்கிற பேர்ல பிரபலமான இது சில வருஷங்களுக்கு முன்னாடி பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது. 2ஆம் உலக போர் காலத்துல 6 பில்லியன் ஐரோப்பிய யூதர்கள் ஜெர்மனியிலையும் போலண்ட்லையும் படுகொலை செய்யப்பட்டாங்க. ஆனா அதுல இருந்து தப்பி பிழைச்ச சில யூதர்கள் பின்னாட்கள் இறந்து போய் ஆவிகளா உருமாறி டிபக்ங்கிற யூத புராணங்களை குறிப்பிடப்படுற கெட்ட ஆவிகளோட உதவியோட இந்த ஒயின் கேபினெட்ல மறைஞ்சிருக்கிறதாவும், இந்த கேபினெட்டை யாரெல்லாம் பயன்படுத்தினாங்களோ அவங்களை இந்த யூத ஆவி ஆக்கிரமிச்சு பல பிரச்சனைகளை கொடுத்ததாவுமே சில விஷயங்கள் சொல்லப்பட்டது. ஆனா இதுல எல்லாம் எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்னு சரியா தெரியல. இருந்தாலும் இதை அடிப்படையா வச்சு 2012ஆம் வருஷம் பொசெஷன் அப்படிங்கிற ஒரு ஹாரர் படம் கூட ஹாலிவுட்ல எடுக்கப்பட்டிருந்தது. தி ஹோப் டைமண்ட். கடந்த கால வரலாற்றுப்படி இந்த உலகத்திலேயே சாபம் பெற்றதா மதிக்கப்படுற விலை மதிப்பில்லாத ஒரு பொருள் தான் ஹோப் டைமண்ட் அப்படிங்கிற இந்த வைரம். இந்த உலகத்திலேயே மிக பிரபலமான ரத்தின கற்கள்ல ஒன்னான இதை கிபி 17ஆம் நூற்றாண்டு வாக்கில் இந்தியாவில் இருக்கிற குண்டூர் நிலக்கரி சுரங்கத்தில இருந்து வெட்டி எடுத்திருக்காங்க. போரான்கிற தனிமம் அதிகமா கலந்திருந்த நீல நிற வைரக்கல்லானது 45.52 காரட் அளவோட இந்த உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப ரேரான நீல நிற ரத்தின கல்லாவும் மதிக்கப்பட்டிருக்கு. இந்த வைரத்துக்கு சொந்தக்காரங்களை பத்தின தகவல்களை பொறுத்த வரைக்கும் அதை 4 நூற்றாண்டுகளுக்கான வரலாறுன்னே சொல்லலாம். இந்தியாவில் உருவானதா சொல்லப்படுற இந்த ரத்தனக்கல் கிபி 1666ஆம் வருஷம் பிரெஞ்சு நாட்டை சேர்ந்த ஜான் பேட்டிஸ்ட் ட்ரெமியாங்கிற ரத்தினக்கல் வைர வியாபாரியால வாங்கப்பட்டு அதை செதுக்கி பிரெஞ்சு ப்ளூன்னு பேர் வச்சு 1668ஆம் வருஷம் கிங் லூயிஸ்ங்கிற மன்னருக்கு வித்திருக்காரு. பின்னாடி பல வருஷம் கழிச்சு 1791ஆம் வருஷம் இந்த வைரம் சிலரால திருடப்பட்டு மறுபடியும் ரீகட் பண்ணி பலருடைய கைகளுக்கு மாறி 1839ஆம் வருஷம் லண்டன்ல இருக்கிற ஹோப் அண்ட் கோங்கிற நிறுவனத்தால வாங்கப்பட்டு அவங்க குடும்பத்தோட விலை மதிப்பில்லாத கற்கள் சேகரிப்புல ஒன்னா இருந்தப்போதான் இதுக்கு ஹோப் டைமண்ட்னு பேரு வச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா இது நிறைய நபர்கள் கிட்ட இருந்த மாதிரி பின்னாடி வாஷிங்டன் போஸ்ட் பத்திரிகையோட உரிமையாளரான எவாலின் வாஷ் மெக்லினுக்கு வித்திருக்காங்க. பின்னாடி 1949ஆம் வருஷம் நியூயார்க்கை சேர்ந்த ரத்தன வியாபாரியான ஹாரி வின்ஸ்டனால வாங்கப்பட்டு அவர் அதை 1958ஆம் வருஷம் அமெரிக்க தலைநகரமான வாஷிங்டன்ல இருக்கிற தேசிய இயற்கை வரலாற்று அருங்காட்சியகத்துக்கு பரிசா கொடுத்திருக்காரு. அன்னையிலிருந்து என்னைக்கு வரைக்கும் இந்த ஹோப் டைமண்ட் அந்த மியூசியம்ல தான் நிரந்தரமா பாதுகாக்கப்பட்டு வருது. இப்படி இந்த வைரத்தை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஒரு நீண்ட நெடிய வரலாறு இருந்தாலுமே இன்னைக்கும் இது பாக்குற எல்லாரோட மனசுலயும் ஒரு பயத்தை உருவாக்குதுன்னா அதுக்கு காரணம் இந்த வைரம் பலரையும் காவு வாங்கி ஒரு சபிக்கப்பட்ட பொருளாவும் அறியப்படுறதுனாலதான். இந்த வைரத்தை பொறுத்த வரைக்கும் அது இந்தியாவில் உருவானதா சொல்லப்படுறது மட்டுமல்ல, இது இந்து கடவுள் ஒன்னோட சிலையில பதிக்கப்பட்டு அது பெயர்த்து எடுக்கப்பட்டு பல இடங்களுக்கு போய் பலருடைய கைக்கும் போனதுனாலதான் அது ஒரு சாபம் பெற்ற வைரமா மாறி அது பலருடைய வாழ்க்கையவே முடிச்சு விட்டதாகவும் ஒரு கருத்து சொல்லப்படுது. 1911ஆம் வருஷம் நியூயார்க் டைம்ஸ் பப்ளிஷ் பண்ணியிருந்தபடி பார்த்தா ஒரு ரஷ்ய புரட்சியாளர் துருக்கி நாட்டோட சுல்தான் இந்த வைரத்தை யாரெல்லாம் வச்சிருந்தாங்களோ அவங்கள குறிப்பிட்ட செல்வாக்கு அதிகமான மனிதர்கள் எல்லாம் மர்மமான முறையில இறந்து போயிருக்காங்க கடந்த காலங்கள்ல. அதனாலேயே சாப
சாபம் பெற்ற வைரமா மாறின இது இன்னைக்கு அமெரிக்க மியூசியம்ல பாதுகாப்பா இருக்கு. ரிங் ஆஃப் சில்வானஸ் கிமு 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததா சொல்லப்படுற இந்த மர்மமான தங்க மோதிரத்தை இங்கிலாந்தோட ஹாம்ஷயர் பகுதியில் கிபி 1785ஆம் வருஷம் கண்டெடுத்திருந்தாங்க. ஒரு வயலை உழுதுகிட்டு இருந்தப்போ எதிர்பாராத விதமா கண்டுபிடிக்கப்பட்ட இந்த மோதிரத்தை ரோமானிய கடவுளால சாபம் பெற்ற மோதிரம்னு வரலாற்று ஆய்வாளர்கள் குறிப்பிடுறாங்க. வைன் ரிங்குங்கிற பெயர்லையும் குறிப்பிடப்படுற இதை சில்வானஸ்ங்கிற பிரிட்டிஷ் ரோமன் வம்சாவளியை சேர்ந்தவர் தான் ரொம்ப நாள் வச்சிருந்திருக்காரு. அந்த சமயங்கள்ல இந்த மோதிரத்தை எப்பவெல்லாம் கையில் அணிஞ்சிருந்தாரோ அப்பவெல்லாம் அபசகரமான சில நிகழ்வுகள் தனக்கு நடந்ததாகவுமே சொல்லி இருந்திருக்காரு. அதோட இந்த மோதிரம் கண்டுபிடிக்கப்பட்டு ரொம்ப வருஷம் கழிச்சு 1929ஆம் வருஷம் இந்த மோதிரம் கண்டெடுக்கப்பட்டிருந்த இடத்துக்கு கொஞ்சம் தள்ளி பழமையான ரோமானிய கோவில் ஒன்றை கண்டுபிடிச்சு அதை ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க. அப்பதான் வீனஸ் கடவுளோட உருவம் பொறிக்கப்பட்ட ஒரு கல்வெட்டுல இந்த மோதிரம் பத்தியும் அதோட சாபம் பத்தின ஒரு குறிப்பும் கிடைச்சிருந்திருக்கு. இந்த விஷயம் தெரிய வந்ததும் சபிக்கப்பட்ட மோதிரமா கருதப்பட்ட இந்த 12 கிராம் வைன் ரிங்க மியூசியம் ஒன்றுல வச்சிருக்காங்க. பின்னாட்கள்ல இந்த ரிங் அடிப்படையா வச்சுதான் J.R.R. டோல்கின்கிற இந்த மனிதரால தி ஹாபிட், லார்ட் ஆஃப் தி ரிங்ஸ் மாதிரியான கற்பனை கதைகள் எழுதப்பட்டு பின்னாடி அது பிரபலமான ஹாலிவுட் சினிமாவாகவும் தயாரிக்கப்பட்டிருந்தது. ராபர்ட் தி டால் ராபர்ட் அழைக்கப்படுற இந்த பொம்மை ஒரு காலத்துல குழந்தைகள் விளையாடுற சாதாரண விளையாட்டு பொருளாவும் உயிரற்ற ஜடமாவும் தான் இருந்தது. ஆனா இன்னைக்கு இது ஒரு சபிக்கப்பட்ட பயமுறுத்துற பொருளா தான் மக்கள் குறிப்பிடுறாங்க. செயலர் மாதிரி உடை அணிவிக்கப்பட்ட 120 வருஷங்களுக்கும் பழமையான இந்த பொம்மையை இன்னைக்கு புளோரிடாவில் இருக்கிற ஃபோர்டிஸ் மேட்டலோ மியூசியம்ல வச்சிருக்காங்க. ராபர்ட் ஆட்டோங்கிற மனிதருக்கு சொந்தமான இந்த பொம்மை ஜெர்மனியில தயாரிக்கப்பட்டு 1904ஆம் வருஷம் ஓட்டோவோட பிறந்த நாள் பரிசா அவரோட தாத்தாவால தான் முதலா கொடுக்கப்பட்டிருந்திருக்கு. ஆனா அந்த பொம்மை அவரோட கைக்கு வந்த நாள்ல இருந்தே அது தானாவே முகத்தை திருப்புறது, முகபாவங்கள் அகோரமா மாத்துறதுன்னு சொல்லி சில சூப்பர் நேச்சுரலான விஷயங்கள் அந்த பொம்மை கிட்ட நடக்கிறத பார்த்து இருந்திருக்காங்க. நாளடைவுல அது அபசகுணமான பல விரும்பத்தகாத நிகழ்வுகளையும் அவங்க வாழ்ந்த வீட்டுல ஏற்படுத்தவே அது ஏதோ ஒரு சபிக்கப்பட்ட பொம்மையா இருக்கலாம்னு பயந்துதான் ஃபைனலா இதை மியூசியம்ல கொண்டு வந்து ஒரு தனி அறையில கண்ணாடி பெட்டிக்குள்ளார வச்சிருந்திருக்காங்க. பின்னாட்கள்ல இந்த சபிக்கப்பட்ட பொம்மையை இன்ஸ்பிரேஷனா வச்சு நிறைய டிவி ஷோக்களும் சினிமாக்களுமே கூட உருவாக்கப்பட்டிருக்கு. 100 வருஷங்கள் தாண்டி இன்னைக்கும் சபிக்கப்பட்டதா பலராலேயே நம்பப்படுற இந்த ராபர்ட் டாலை புளோரிடா மியூசியமுக்கு போனீங்கன்னா என்னைக்கும் பார்க்க முடியும். The Goddess of Death statue முழுவதும் சுண்ணாம்பு கல்லால் உருவாக்கப்பட்ட இந்த உருவச்சிலை 1878ஆம் வருஷம் சைப்ரஸ் பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. காடஸ் ஆஃப் டெத்னு அழைக்கப்படுற இந்த சிலை கிமு 3500ஆம் வருஷ காலகட்டத்தை சேர்ந்ததுன்னு தொல்லியல் ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிட்டிருந்தாங்க. அவ்வளவு பழமையானதுங்கிறதுனால இந்த சிலை உருவாக்கப்பட்டதற்கான உண்மையான நோக்கம் என்னங்கிறது இன்னும் சரியா தெரிய வரல. ஆனா இதோட உருவம் பார்க்கறதுக்கு ஆண் பெண்ணோட பிறப்புறுப்புகளை ஒருங்கிணைக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை கொடுக்கறத நீங்க பார்க்க முடியும். ஆனா இந்த சிலை கண்டெடுக்கப்பட்டதுல இருந்து அதை வச்சிருந்த 4 ஃபேமிலிஸும் டிராஜடியான சம்பவங்களை தான் கடந்த காலங்களில் சந்திச்சிருந்திருக்காங்க. இதை வச்சிருந்த ஃபர்ஸ்ட் ஓனரான லார்ட் எல்ஃபான்ட்டும் அவர் குடும்பத்தில் இருந்த 7 பேரும் இந்த சிலை அவங்க கிட்ட இருந்த காலகட்டத்தில் அடுத்த 6 வருஷத்துக்குள்ளார ஒவ்வொருத்தரா இறந்து போயிருக்காங்க. ரெண்டாவதா இந்த சிலையை வச்சிருந்த ஓனரான இவோர் மனோச்சிங்கிறவரோட குடும்பம் அந்த சிலை அவங்க கைக்கு வந்ததுல இருந்து அடுத்த 4 வருஷத்துக்குள்ள மொத்தமா அழிஞ்சு போயிருக்கு. மூணாவதா சார் ஆலன் ரிவர் ப்ரூக்குங்கிறவர் கிட்ட போனதும் அவர் ஃபேமிலிக்கும் இந்த நிலைமை தான். ஆனா அதிர்ஷ்டவசமா உயிர் பழைச்சிருந்த இவரோட மகன்கள் இனிமேலும் இந்த சாபம் பெற்ற சிலையை நம்ம கிட்ட வச்சிருக்க கூடாதுன்னு நினைச்சு அதை ஃபைனலா எடின்பர்க்ல இருந்த ராயல் ஸ்காட்டிஷ் மியூசியம்க்கு டொனேட் பண்ணிருக்காங்க. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த மியூசியமோட பாதுகாப்பான கண்ணாடி அறையில யாரும் தொடாத மாதிரி வைக்கப்பட்டிருக்கு இந்த சாபம் பெற்ற பழமையான சிலை. The Great Bed of Ware 15ஆம் நூற்றாண்டு அதாவது கிபி 1590ஆம் வருஷம் 4ஆம் கிங் எட்வர்ட்ங்கிற மன்னருக்காக ஜோனாஸ் ஃபோஸ்பெர்க்ங்கிற கார்பெண்டரால துல்லியமான கலை வேலைப்பாடுகளோட செதுக்கி உருவாக்கப்பட்ட ஒரு அற்புதமான படைப்பு தான் இப்போ நீங்க பாக்குற இந்த தி கிரேட் பெட் ஆஃப் வேர்ங்கிற கட்டில். 3.38 மீட்டர் நீளம், 3.26 மீட்டர் அகலத்தோட உருவாக்கப்பட்ட இந்த பெட் மன்னருக்கான பயன்பாட்டுக்குன்னு இருந்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஆனா 16, 17, 18ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் பல தங்கும் விடுதிகளுக்கும் கைமாறி பல ஜோடியான மனிதர்கள் இதுல படுத்து தூங்கும் போதுதான் அவங்க அடுத்த சில நாட்கள்ல நிரந்தரமா தூங்குற மாதிரி ஒரு நிலை உருவாகி இருக்கு. அதாவது இந்த பெட்ல படுத்து தூங்கின பலரும் பின்னாட்கள்ல மர்மமான முறையில் இறந்து போனதா சொல்லப்பட்டதனால வரலாற்றுல இது ஒரு சாபம் பெற்ற கட்டிலா பார்க்கப்படுது. இருந்தாலும் இது இன்னைக்கு லண்டன்ல இருக்கிற விக்டோரியா அண்ட் ஆல்பர்ட் மியூசியம்ல பிரிட்டிஷ் ஆர்ட் கேலரியில வைக்கப்பட்டு பாதுகாக்கப்படுறதுனாலையும் இதுக்கு பின்னாடி சொல்லப்படுற அமானுஷ்யமான தகவல்கள்னாலையும் சுற்றுலா பயணிகள் இருக்கிற முக்கியமான பிரிட்டிஷ் அடையாளமா மாறி இருக்கு இந்த கிரேட் பெட் ஆஃப் வேர். Cursed Amethyst டெல்லி பர்பிள் சஃபயர்னு அழைக்கப்பட்ட இந்த செவந்தி கல்லும் சாபம் பெற்ற ஒன்னாதான் பலராலையும் சொல்லப்படுது. சாபம் பெற்ற கல்லுன்னு அழைக்கப்பட்டதனாலேயே 19ஆம் நூற்றாண்டை சேர்ந்த இது கடந்த 3 நூற்றாண்டுகளுக்கு மேல யாருடைய கண்ணுக்கும் படாம லண்டனோட நேஷனல் ஹிஸ்டரி மியூசியம்ல மறைச்சு வைக்கப்பட்டிருந்தது. அப்புறம் சில வருஷங்களுக்கு முன்னாடி தான் அதை வெளியெடுத்து சோதனை பண்ணி பார்த்திருக்காங்க. வரலாற்றுப்படி இந்தியாவுக்கு சொந்தமான இந்த செவந்தி கல்லை இந்தியர்களோட போர் கடவுள்வனோட சிலையில இருந்து அபகரிச்சு காலனல் W. ஃபெரிஸ்ங்கிறவர் இங்கிலாந்துக்கு கொண்டு போயிருக்காரு. ஆனா என்னைக்கு அவர்கிட்ட அந்த கல்லு வந்ததோ அன்னையில இருந்து அவருக்கு துரதிருஷ்டமான
நிகழ்வுகள் தான் ஏற்பட்டிருக்கு. அவரோட உடல்நிலை பாதிக்கப்பட்டது மட்டுமில்லாம அவரோட சொத்துக்கள் எல்லாம் அவர் கையை விட்டு போக ஆரம்பிச்சிருக்கு. பின்னாடி ஃபெரிஸ் கிட்ட இருந்து கைமாறி அவரோட நண்பரான எட்வர்ட் ஹெரான் ஆலன் கிட்ட 1890 கொடுக்கப்பட்டதும் அவருக்கும் வாழ்க்கையில நிறைய துரதிருஷ்டமான சம்பவங்கள் ஏற்பட்டிருக்கு. அதனால அவரும் அந்த கல்லை தன்கிட்ட இருந்து விடுவிக்க அந்த கல்லை ஒரு பாடகிக்கு கொடுத்திருக்காரு. அது அந்த சிங்கரோட கைக்கு வந்த சில நாட்கள்லயே அவங்களோட குரலையே போக வச்சிருக்கு. திரும்பவும் அவங்க வாழ்நாள்ல பாடவே இல்லை. அதுக்கப்புறம் வேற வழியே இல்லாம எட்வர்டுங்கிற அந்த மனிதர் அதை திரும்ப வாங்கி 7 பாக்ஸ்ல அடைச்சு ஒரு வால்ட்டுக்குள்ளார யாரோட கையும் படாதபடி வச்சிருக்காரு. பின்னாடி அவர் இறந்து போய் பல வருஷங்கள் கழிச்சு தான் அந்த ஜெம் ஸ்டோன் வெளியெடுக்கப்பட்டிருந்தது. என்னைக்கும் டேமேஜ் ஆகாம ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்த அந்த கல்லை கையால தொட்டதனால இன்னைக்கு யாரும் பாதிக்கப்பட்டதா சொல்லி எந்த ஒரு தகவலும் இன்னும் வரல. தாமஸ் பஸ்பி சேர். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற ஓக் மரத்தால செய்யப்பட்ட இந்த சேர் ஒரு சபிக்கப்பட்ட சேரா இன்னைக்கு வரைக்கும் பலராலையும் நம்பப்படுது. டெட் மேன்ஸ் சேர்னு அழைக்கப்படுற இதுக்கு பின்னாடியும் ஒரு கதை இருக்கு. தாமஸ் பஸ்பிங்கிற அந்த குற்றவாளியை 1702 வருஷம் யுனைடெட் கிங்டமோட நார்த் யார்க்ஷயர் பகுதியில் அவன் செஞ்ச போலி நாணயங்கள் தயாரிச்ச குற்றத்துக்காகவும் அதை எதிர்த்த தன்னோட ஃபாதர் இன் லாவை கொன்னதுக்காகவும் அரெஸ்ட் பண்ணி தூக்கில போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் தாமஸ் பயன்படுத்தின அவனோட வீட்டை ஏலத்திலையும் விட்டுருக்காங்க. ஆனா அந்த வீட்டுக்குள்ளார தாமஸ் எப்பயுமே பயன்படுத்துற இந்த மரத்தாலான சேரும் இருந்திருக்கு. அப்படிப்பட்ட இந்த சேர்ல பின்னாட்கள்ல யாரெல்லாம் உட்கார்ந்து அதை பயன்படுத்தினாங்களோ அவங்களெல்லாம் மர்மமான முறையில இறந்து போனதாகவும் சொல்றாங்க. இந்த சேர்ல உட்கார்ந்த பைலட்ஸ், அதாவது அந்த வீட்டை விலைக்கு வாங்கின ஒரு விமான வீரர், அவங்க ட்ரூப்ஸோட சேர்ந்து உலக போர்ல விமானத்துல பறந்து சண்டை போட்டப்போ மொத்தமா இறந்து போயிருக்காங்க. அது மட்டுமல்ல 1970களில் இந்த சேரை பயன்படுத்தினவங்க அடுத்தடுத்து ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருக்காங்க. இப்படி இந்த தாமஸ் பயன்படுத்தின வீடும் சேரும் அடுத்தடுத்த வருஷங்கள்ல யாருக்கெல்லாம் கைமாறினதோ, யாரெல்லாம் அந்த சேர்ல உட்கார்ந்தாங்களோ குறிப்பிட்ட அவங்க மட்டும் தான் தொடர்ந்து இறந்து போகவும் செஞ்சிருக்காங்க. இதனால சபிக்கப்பட்ட ஒரு சேரா பலராலையும் அடையாளப்படுத்தப்பட்ட இது யூகேவில் மியூசியம் ஒன்றுல யாரும் உட்காராத மாதிரி வைக்கப்பட்டிருக்கு. ஃபைனலி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதோட இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்னாவும் இன்ஃபர்மேட்டிவான ஒன்னாவும் இருந்ததுன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நம்ம தமிழ் அல்டிமேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.